Hello all, hope you all preparing well. இன்னைக்கு வந்து RRBPO previous year memory based paper உடைய part 2 வந்து பார்க்கலாம். So first question வந்து Deepak invest rupees P at 10% compound interest for 2 years and P plus 500 rupees at 10% simple interest for the same 2 years. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீபக்குன்ற ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான், ரெண்டு ரெண்டு ஸ்கீம்ஸில் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு 10% வந்து இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பீன்ற அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறான். இன்னொன்றில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுவும் 2 இயர்ஸுக்கு தான், அது 10% இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ எவ்வளோ அமௌண்ட், P plus 500 rupees. If is compound interest is rupees 80 less than is simple interest. Simple interest விட compound interest உடைய rupees வந்து எப்படி இருக்குது, compound interest 80 கம்மியாக இருக்குது. அதாவது simple interest minus compound interest equal to 80. ஸோ புரிஞ்சிச்சா? இப்போ இதில் என்ன இருக்காங்கன்னா ஃபைண்ட் த அமௌண்ட் பிளேஸ்டு இன் த செகண்ட் ஸ்கீம். செகண்ட் ஸ்கீம் எது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அவன் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ P plus 500. ஸோ இப்போ P கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போது 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 21%. ஓகேவா? எப்படி 2 இயர்ஸுக்கு 21%னா, ஸோ இது 1/10 நம்ம என்ன எழுதலாம், சாரி 10% 1/10 எழுதலாமா? அப்போது 1 பார்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டு, 10 பார்ட் வந்து என்னது நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 11:10 இருக்கும். அப்போ 2 இயர்ஸுக்கு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 121, இது 100. அப்போ இது அமௌண்ட்டு, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அப்போது 121ல் 100 போச்சுன்னா 21. ஸோ அதனால தான் 21%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 10%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா 10%. அப்போது 2 இயர்ஸ். அப்போது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 20% கிடைக்கும். ஓகேவா? இப்போது எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து P plus 500ல் 20% மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து Pயில் 21% ஈக்குவல் டு 80. ஸோ அப்போது இது P plus 20% ப்ளஸ் 100 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா, மைனஸ் P ப்ளஸ் இல்லை P இன்ட்டு 21%, P இன்ட்டு 21% ஈக்குவல் டு 80. ஸோ இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வெறும் P பர்சன்டேஜ் வரும். ஸோ அந்த P பர்சன்டேஜை மைனஸ் P பர்சன்டேஜ் வரும், அதை அந்த சைடு கொண்டு போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் P பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 20 வரும். அப்போ இந்த பர்சன்டேஜ்ன்றது என்னது, P/100ன்னு எழுதலாம், ஈக்குவல் டு 20. அப்போ இந்த 100 அந்த சைடு போச்சு அப்படின்னா P ஈக்குவல் டு 2000. அப்போது செகண்ட் ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், செகண்ட் ஸ்கீம்னா எது, P plus 500. ஸோ அப்போ அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா 2500. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அர்ஜுன், பீனா, சேட்டன். ஸோ 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ் 15. ஸோ அப்போ நான் இதை வந்து என்ன எழுதுறேன் அப்படின்னா ABCன்னு எடுத்துக்கிறேன். AB plus C by 3 is equal to 15. A plus B plus C equal to 45. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்காங்க 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ். இப்போத்துலேருந்து 5 இயர்ஸ் பீனா, சேட்டன், தீப்தி will have an average age of 18 years அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போது B plus 5 இது வந்து ABCன்றது ப்ரெசன்டேஜ். ஸோ நம்ம ஃப்ரம் இப்போத்துலேருந்து 5 இயர்ஸ்ன்றதுனால B plus 5 ப்ளஸ் C plus 5 ப்ளஸ் தீப்தி வந்து D plus 5 by 3 ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது B plus C plus D plus 15 is equal to 54. அப்போது B plus C plus D ஈக்குவல் டு
39. If the combined percentage of Arjun and Deepthi, அர்ஜுனோட ஏஜும் தீப்தியோட ஏஜும் percentage வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A plus D வந்து 50. அப்போ இங்கே B plus Cயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாமா? அப்போது B plus Cயோட வேல்யூ என்ன வரும்? 45 minus A. அப்போது 45 minus A plus D equal to 39. அப்போது A minus D equal to 6 years difference. அப்போ கொஷினில் A plus D வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க. அப்போது இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த தீப்திஸ் ஏஜ் ஆஃப்டர் 4 years. ஸோ தீப்தியோட ஏஜ் கேட்டிருக்காங்க 4 years கழிச்சு. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 44. டியோட ஏஜ் வந்து 22 வரும். அப்போது ஆஃப்டர் 4 years கேட்டிருக்காங்க. அப்போது இது ப்ரெசன்டேஜ். அப்போ ஆஃப்டர் 4 yearsனால் வந்து டிடியோட ஏஜ் என்ன இருக்கும்? 26 years வந்து இருக்கும். புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் கொஷின் வந்து a fruit seller purchases 250 kilogram of govas at 16 rupees per kg. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 250 kilogram வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதோடைய ரேட்டு ஒரு கேஜி வந்து 16 rupees per kg. ஓகேவா? இது வந்து ருபீஸ். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டியூரிங் டிரான்சிட் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது 20% வந்து டர்ன் பேட். அப்போது இதில் 20%னா 1/5. ஸோ 50 kg வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா பேட், அழுகி போயிடுது. அன்டிஸ்கார்டட் அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க? தூக்கி போட்டுறாங்க. சேல்ஸ் ஆஃப் த ரிமைனிங் கோவாஸ். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? இதில் 200 இருக்கும். இதில் ஆஃப்னா எவ்வளோ? 100 கோவாஸை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கேஜியை வந்து 24 rupeesக்கு விற்கிறாரு. ஓகேவா? அப்போ ஓவராலாக 100 கேஜியை வந்து எவ்வளோக்கு விற்பார்? 2400க்கு விற்பார். ஓகேவா? மீதி 100 இருக்குது. அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்க? அட் வாட் ப்ரைஸ் ஷுட் யூ செல் த ரெஸ்ட் டு ஏர்ன் 25% ப்ராஃபிட் ஆன் த என்டையர் இனிஷியல் ஸ்டாக். இனிஷியல் ஸ்டாக் எவ்வளோ? 250. இந்த இனிஷியல் ஸ்டாக் 250ல் 25% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் இருக்க 100 எவ்வளோ ருபீஸ்க்கு விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இது முதல்ல ப்ராஃபிட் சேர்த்து எவ்வளோ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது 250 16 rupeesக்கு வாங்கியிருப்பார். இது செல்லிங் காஸ்ட் ப்ரைஸு. இந்த காஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம ப்ராஃபிட் வந்து 25%னா 1/4 5/4. அப்போது நமக்கு இது செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போது 4 4s are 16, 5 4s are 20, 250 வந்து 5000. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு எல்லாத்தையும் விற்றுருக்கணும்? 5000 rupeesக்கு விற்றுருக்கணும். ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து 5000 rupeesக்கு விற்றுருக்கணும். ஆல்ரெடி இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு? 2400 rupeesக்கு விற்றுருக்காரு. அப்போ மீதி இப்போது இந்த 100 எவ்வளோக்கு விற்கணும்? 2600க்கு விற்கணும். அப்போ 2600க்கு அவர் விற்கணும் அப்படின்னா ஒரு கேஜி வந்து அவருக்கு எவ்வளோக்கு விற்றுருப்பார்? 2600/100. அப்போ ஒரு கேஜி வந்து என்ன பண்ணியிருப்பார்? 26 rupeesக்கு விற்றுருப்பார் பர் கேஜி. இந்த பேலன்ஸ் 100. புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் கொஷின் வந்து 30 women is working 8 hours a day for 10 days complete a task 960 task. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ 30 women 8 hours ஒர்க் பண்ணுறாங்க. மொத்தம் 10 days. ஒரு நாளைக்கு 8 hours, டோட்டலாக 10 days. எவ்வளோ டாஸ்க் முடிக்கிறதுக்கு? 960 டாஸ்க். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 30 women equal to 12. ஸோ women equal to 2/5. அப்போது இது ஒரு உமனோட எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன் டபிள்யூ போட்டோம் அப்படின்னா உமனோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியாது, அதனால் டபிள்யூன்னு போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒன் மேன்ஸ் எஃபிஷியன்சி இஸ் 50%. அப்போது மேனோட எஃபிஷியன்சி வந்து 50%னா 1/2 ஆஃப் 1 உமன். அப்போ டபிள்யூ. ஸோ உமனோட வேல்யூ என்ன? 1/2 ஆஃப் 2/5. அப்போ 2 கேன்சல் ஆகிடும். எம் வந்து 1/5. அப்போது ஒரு மேனோட எஃபிஷியன்சி 1/5. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி மென் மஸ்ட் ஒர்க் 8 hours a day. அப்போ நமக்கு எத்தனை மென்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அதை. ஸோ மென்னோட எஃபிஷியன்சி வந்து எம்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க? 8 hours. எத்தனை டேஸ்? 6 days. டாஸ்க் எவ்வளோ டாஸ்க்கு? 1440.
ஸோ எம்மோட வேல்யூ என்ன, எக்ஸ் இன்ட்டு 1/5 இன்ட்டு 8 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 1440. ஸோ 6ஆல் கேன்சல் பண்ணோம்னா 240, 8ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 30. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150. அப்போது நமக்கு மொத்தமாக எத்தனை மென்ஸ் தேவை, 150 மென்ஸ் வந்து தேவை அந்த ஒர்க்கு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகேயா. நெக்ஸ்ட் கொஷின், diameter of a circle inscribed in a rectangle is equal to breadth of the rectangle. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ரெக்டாங்கிளில் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, ஒரு சர்க்கிளை வந்து உள்ளே வச்சுருக்காங்க, இன்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. இன்ஸ்கிரைப்னா என்ன, ரெக்டாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு அர்த்தம். இதோடைய டயாமீட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரெத்துக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த சர்க்கிளோடைய ரேடியஸை வந்து 6, அப்போ டயாமீட்டர் வந்து 2r. இந்த 2r வந்து எதுக்கு ஈக்குவல்னா, பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிளோடைய பிரெத்துக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா πr² ஈக்குவல் டு 616. ஸோ பையோட வேல்யூ 22/7, r² இஸ் ஈக்குவல் டு 616. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11 2s are 22, 11 5s are 55, 6. 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 28. அப்போது ஆரோடைய வேல்யூ 2 இன்ட்டு 7, ஆரோட வேல்யூ 14. ஓகேவா. அப்போது டியோட வேல்யூ 28. இந்த 28 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவல், பிரெத்துக்கு ஈக்குவல். ஸோ லென்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 20 சென்டிமீட்டர் மோர் தென் த பிரெத்தை விட 20 அதிகமாக இருக்கும். ஸோ பிரெத் வந்து 28 + 20, அப்போ லென்த் வந்து 48 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான் கொஷின். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ 48 சென்டிமீட்டர். 5 men can complete a work in 16 days. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 5 men வந்து ஒரு ஒர்க்கை 16 days கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ சேம் ஒர்க் and 8 women can complete the same work. ஸோ 8 women வந்து சேம் ஒர்க் டன் வந்து சேம்ன்றதுனால ஈக்குவல் டு போட்டிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு 8 women எத்தனை டேஸில் முடிக்கிறாங்க, 36 டேஸில் முடிக்கிறாங்க. இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 8 2 16, 2 இன்ட்டு 18. அப்போது மென் பை உமன் ஈக்குவல் டு 18/5. அப்போது மென்னோட எஃபிஷியன்சி 18, உமனோட எஃபிஷியன்சி 5. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் 10 men ஒர்க் ஃபார் 4 days, 10 men வந்து 4 days ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் த ரிமைனிங் ஒர்க் இஸ் டன் பை 48 women. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து 48 women பண்ணுறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல உமன் வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ நான் டீன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு இங்கே நம்ம என்ன போடுவோம், ஒர்க் டன் போடுவோம். ஸோ இப்போ ஒர்க் டன் வந்து நம்ம ஏதாவது மென்னை வச்சோ உமன் வச்சோ ஏதோ ஒரு ஒர்க் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஈக்குவல் பண்ணுறதுக்கு 5m இன்ட்டு 16. ஸோ அப்போது எம்மோட வேல்யூ 18, 180 இன்ட்டு 4 70, 720 ப்ளஸ் உமன் வந்து 5, 240 இன்ட்டு டி. கரெக்டாக. ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ 18. ஸோ 90 இன்ட்டு 16. இப்போது 240 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு 1440 மைனஸ் 720. அப்போது 240 டி ஈக்குவல் டு 720. 00 டி ஈக்குவல் டு 3 days. அப்போ உமன் வந்து என்ன பண்ணுவாங்க, 3 daysல அந்த ஒர்க் முடிச்சிடுவாங்க. ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒர்க். அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது டோட்டலாக தான் சொல்லியிருக்காங்க தவிர உமன் மட்டும் எவ்வளோ எடுத்துப்பாங்க இல்லை ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ அப்படின்லாம் கேட்கல. பொதுவாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ். அப்போது மென் வந்து 4 days எடுத்துப்பாங்க, உமன் வந்து 3 days எடுத்துப்பாங்க. அப்போ டோட்டலாக வந்து 7 days அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 7 days ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின், ரேஷியோ ஆஃப் சேவிங்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 5:3. ஸோ ஏ பின்ற 2 பர்சன் இருக்காங்க. அவங்களுடைய சேவிங்ஸ் வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:3 அப்படின்ட்டு. இந்த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1:2.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் த சேவிங்ஸ் ஆஃப் ஏவோடைய சேவிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே 5 வச்சுருக்கோமா, ஸோ இதை 5x எடுத்துக்கலாம். சேவிங்ஸ் ஆஃப் ஏ இஸ் 60% ஆஃப் இஸ் இன்கம். ஸோ 60/100 இன்கம் ஆஃப் ஏ, இது ஏவோட இன்கம். ஓகேவா? இப்போ இது வந்து கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 5, 12, 4 3s are 25. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 3/25 ஆஃப் இன்கம் ஏவுடைய இன்கம் வந்து 25/3 ஆஃப் எக்ஸ். ஏவுடைய 60% இன்கம் சேவிங்ஸ்னால் ரிமைனிங் 40% இன்கம் என்னவாக இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சரை 1:2 ரேஷியோவில் இருக்குது. ஏது வந்து 1, ஸோ நான் அது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது 40% ஆஃப் இன்கம் ஆஃப் ஏ வந்து என்னவாக இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். அப்போ 2/5. அப்போ இன்கம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5y/2. ஓகேவா? இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் இன்கம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இன்கம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. ஏவோட இன்கம் பியோட இன்கமோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 5y/2 25x/3 5 5. அப்போது x/y வந்து 3/10. ஓகேவா? இப்போ இன்கம் ஆஃப் ஏ வந்து என்ன, 5x வந்து 5 3s are 15 ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் 10. அப்போ 15 + 10 25. நெக்ஸ்ட் இப்போ இன்கம் ஆஃப் பி, இது இன்கம் ஆஃப் ஏ. இப்போ இன்கம் ஆஃப் பி வந்து எக்ஸோட ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் வந்து 3 3s are 9, ஒய் வந்து 10 2s are 20, அப்போது 19. இதுதான் ஏபியோடைய இன்கமோட ரேஷியோ. ஓகேவா? In a right angle triangle, hypotenuse is 15 cm. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய பேஸ், இது ஹைட்டு, இது வந்து ஹைப்போடென்யூஸ். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைப்போடென்யூஸ் வந்து 15 cm கொடுத்துருக்காங்க. பேஸ் இஸ் 25% லெஸ் தென். அப்போது பேஸ் வந்து 25% லெஸ். 25%னா 1/4 லெஸ் தென் சொல்லியிருக்காங்க. அதனால் 3/4 லெஸ் தென் த ஹைட். இது ஹைட். ஹைட் அண்டு பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுடைய ஹைட்டும் பேஸும் இஸ் த ஹைட் அண்ட் ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். சிலிண்டருக்கு அதே ஹைட்டு அதே பேஸும் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2πRH. கரெக்டாக? இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹைட்டு பேஸோட வேல்யூ தெரியணும். இங்கே நம்மகிட்ட ரேஷியோவாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைப்போடென்யூஸ் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த 3 இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா. அப்போது 9x² + 16x² ஈக்குவல் டு 15². அப்போ 9x² 16x² வேல்யூ 25x² ஈக்குவல் டு 15². ஸோ போத் சைடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5x = 15, எக்ஸோட வேல்யூ 3. அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9, 4 3s are 12. அப்போது பேஸ் வந்து 9, ஹைட் வந்து 12. அப்போது நமக்கு ஃபார்முலா என்ன, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து 2πRH. அப்போது 2 × 22/7 × ஆரோட வேல்யூ பேஸு தான் நம்மள என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பேஸ் வந்து 9, ஹைட் வந்து 12. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 44 × 9 12s are 108. 108. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 / 7 4 7 52/7. ஸோ cm². இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வரும் அப்ராக்சிமேட்டாக 70 7 8 60 7 8 57. ஸோ அப்ராக்சிமேட்டாக 678 cm². ஓகேவா? The series is made up of
3 odd and 3 even numbers. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சீரீஸ் இருக்குது, அது 3 odd numbers 3 even numbers இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ அது கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேண்டமாக 3 ஆடுன்றதுனால ஸோ நம்ம ரேண்டமாக எடுத்துக்கோ. ஸோ ஆட் நம்பர்ஸை வந்து O1 O2 O3ன்னு எடுத்துக்கிறோம் ஆடுன்றதுனால. ஈவன் நம்பர்ஸை 3ன்றதுனால 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டேன். ஈவன் நம்பர்ஸை E1 E2 E3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் 3 ஈவன் நம்பர் இந்த சீரீஸ் இஸ் 42. 3 ஈவன் நம்பர்ஸோடைய ஆவரேஜ் இப்போ E1 + E2 + E3 ஆவரேஜ் வந்து 42 × 3. ஓகேவா? 126. The average of second largest and second largest even number. ஸோ நம்ம இதே ஸ்மாலஸ்ட்லேருந்து லார்ஜஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா லார்ஜஸ்ட்டும் செகண்ட் லார்ஜஸ்டோடைய ஆவரேஜ் நம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 45. அப்போ இது நம்ம அசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்றதுனால அப்போது E2 + E3யோடைய ஆவரேஜ் வந்து 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது E2 + E3 வந்து 90. அப்போ இது 90 இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 36. இது வந்து E1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த ஆவரேஜ் ஆஃப் த 3 ஆட் நம்பர்ஸ் 3 ஆட் நம்பர்ஸோடைய ஆவரேஜ். ஸோ O1 O2 O3 இதுவும் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு எந்த நம்பர்ஸ் ஒரு சீரீஸில் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் O1 O2 O3 O1ன்றது ஸ்மாலஸ்ட்டு, அதை விட கிரேட்டர் வந்து O2, அதை விட கிரேட்டர் O3. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய ஆவரேஜ் 39 × 3. ஓகேவா? (117). If the average of largest and second largest number இதுலேயும் அதுதான் சொல்லியிருக்காங்க. லார்ஜஸ்ட்டும் செகண்ட் லார்ஜஸ்டோடைய ஆவரேஜ் வந்து 44. அப்போது அதோடைய டோட்டல் வந்து என்னவாக இருக்கும் 88. அப்போ O2 + O3 வந்து 88 இருக்கும். ஸோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 29 வந்து O1ஓட வேல்யூவாக இருக்கும். இப்போ கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் ஆஃப் போத் த சீரீஸ். அப்போ இந்த ரெண்டு சீரீஸ்லையும் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? இதில் E1 ஸ்மாலஸ்ட், இதில் O1 ஸ்மாலஸ்ட். அப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து தான் சொல்லியிருக்காங்க. அப்போ E1 - O1 = 36 - 29. சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 7. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், 480 லாங் ட்ரெயின். ஸோ ஒரு ட்ரெயினோடைய லென்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 480 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வித் எ ஸ்பீட், இதோடைய ஸ்பீட் வந்து 90 km/h சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிட்லாம் வந்து வேறு இருக்குது. ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா யூனிட் எல்லாம் சேமாக இருக்கணும். ஸோ கேன் கிராஸ் தான் அனதர் ட்ரெயின் வித் எ ஸ்பீட். S1 வச்சுக்கலாம். இன்னொரு ட்ரெயின் வந்து S2, அதோடைய ஸ்பீடு 144 km/h. கம்மிங் ஃப்ரம் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. இது ரெண்டும் க்ராஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா 9 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அப்போது எப்படி எழுதுவோம்? ட்ரெயின் 1, இதை ட்ரெயின் 1 எடுத்துக்கலாம். ட்ரெயின் 1 + ட்ரெயின் 2 ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தால் ரெண்டுத்தோடைய ஸ்பீடும் ஆட் பண்ணும். S1 + S2 = இங்கே என்னது டைம் எவ்வளோ 9 செகண்ட்ஸ். இப்போ ட்ரெயின் 1 வந்து 480, ட்ரெயின் 2 நமக்கு கொடுக்கல. ஸோ T2 by S1 S2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 234. ஆனால் இது km/h இருக்குது. நமக்கு தேவை மீட்டர்/செகண்ட். ஏன்னா ட்ரெயினோடைய இதுவும் மீட்டரில் இருக்குது, டைமு செகண்ட்ஸில் இருக்குது. அதனால் மீட்டர்/செகண்டாக மாற்றணும். அப்போ இது மீட்டர்/செகண்டாக மாற்றும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணும் = 9. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 117 × 5 585. அப்போது 480 + T2 = 585. அப்போ T2ஓட வேல்யூ 105 மீட்டர். இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் த செகண்ட் ட்ரெயின் கிராசஸ் எ பிளாட்ஃபார்ம், ஒரு பிளாட்ஃபார்மாக கிராஸ் பண்ணுது. அப்போது செகண்ட் ட்ரெயினுன்றதுனால T2 ப்ளஸ் பிளாட்ஃபார்மாக கிராஸ் பண்ணுது. இதோடைய ஸ்பீடு என்ன 144. சேம் 5/18 நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 8 செகண்டில் கிராஸ் பண்ணுது. அப்போது இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 2 18,
9 ones are 9, 9 6 are 54. So 280. So train 2 oda value 105 plus P equal to 40 into 8 320. அப்போ பிளாட்ஃபார்மோட வேல்யூ 215 மீட்டர். ஓகேவா? அடுத்த கொஷின், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் பி. ஸோ இப்போ இதை நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கலாம். சிபி ஆர்டிக்கல் ஏன்றதுனால ஏ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி, ஆர்டிக்கல் பின்றதுனால பின்னு வச்சுக்கிறேன். ஸோ பி இஸ் சோல்ட் அட் 20% லாஸ். பியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20% லாஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போது ஆர்டிக்கல் பியோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பியோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 525. இதை 525 லாஸுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போது லாஸ் அப்படின்னா எவ்வளோ? 20%. 20%னா 1/5. அப்போது லாஸ் அப்படின் போது 4/5. அப்போ இது என்னது? எஸ்பி ஆஃப் பி. அப்போது 105 into 4 equal to SPB. 420 equal to SPB. அப்போ இது எதுக்கு ஈக்குவல்? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏக்கு ஈக்குவல். ஸோ ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ. ஏவோட செல்லிங் ப்ரைஸ் கேட்டுருக்காங்க. இஃப் இட் சோல்ட் அட் 35% ப்ராஃபிட். அப்போ காஸ்ட் ப்ரைஸோடைய ஏ வந்து தெரியும். ஸோ 420. அப்போ இது 35% ப்ராஃபிட். அப்போ 135/100. இல்லை அப்படின்னா இதை 35/100ன்னு போட்டால் நமக்கு ப்ராஃபிட்டோட வேல்யூ கிடைக்கும். அதை செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக 135/100 போட்டோம் அப்படின்னா நமக்கு டேரெக்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏவே கிடச்சிடும். ஸோ 0 0 2 27 2 21. அப்போது 21 into 27 equal to செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ. அப்போ 20 + 1 into 27 போடலாமா? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ. அப்போது 540 + 27. ஸோ 567. இதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ. ஓகேவா? வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 50% மோர் தென் ஒய். ஸோ எக்ஸ் வந்து 50% மோர் தென்னா 3/2 ஆஃப் ஒய்ன்னு சொல்லலாமா? இப்போ இஃப் 10 is added to the value of x. அப்போ எக்ஸ்ன்ற இங்கே நமக்கு ரேஷியோவில் இருக்குது. ஸோ 3x + 10. தென் த ரேஷியோ ஆஃப் xy. அப்போது ஒயில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. அப்போது இது நமக்கு என்னென்னு மாறுது? 10 ஆட் பண்ணோன்னா ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னா 7/4 மாறுது. இது 2 இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 6x + 20 equal to 7x. அப்போ எக்ஸோட வேல்யூ 20. கொஸ்டின் என்ன கேட்டாங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய். ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போது ஒய் வந்து 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ 2 into 20. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 40. கொஸ்டின், on a sum of ₹4,000, interest earned is 1,200 at 10% simple interest in T years. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரின்சிபல் வந்து 4,000, நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,200 கிடைக்குது. அப்போ 1,200 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிப்போமா? பிரின்சிபலில் எவ்வளோ? 30%. இப்போ 30% பிரின்சிபல் அமௌண்ட்டில் 30% இன்ட்ரெஸ்ட் தான் வந்து என்னது? 1,200. அப்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 10 into T வந்து 30%. அப்போ T வந்து என்னது? 3 years. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா if another amount is invested for T + 2 years at 12% of simple interest and interest earned is 3,600. அப்போது T + 2னா 5 years. 5 years வந்து 12% இன்ட்ரெஸ்ட்டில் 3,600 கிடைக்குது. அப்போது 5 yearsக்கு 12% இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ கிடைக்குது? 3,600. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 3s are 36. ஸோ 5 6 are 30. 60. 1% வந்து 60. நமக்கு பிரின்சிபல் வந்து இங்கே என்னது? 100%. அப்போ 100% வந்து என்னது? 6,000. அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பிரின்சிபல்?
6,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 3,600 கிடைக்கும். ஓகேவா? தீபக் அண்ட் பாவனா கேன் டுகெதர் ஃபினிஷ் எ டாஸ்க் இன் 9 days. ஸோ 2 பேரும் சேர்ந்து 9 days முடிக்கிறாங்க. ஸோ தீபக் டீன்னு எடுத்துக்கிற, பாவனா பி, 2 பேரும் 9 days ஒரு டாஸ்க்காக முடிக்கிறாங்க. இஃப் டைம் தீபக் ரெக்வயர்ஸ் டு கம்ப்ளீட் 90% ஆஃப் ஒர்க். ஸோ 90% ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யார் தீபக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம். ஸோ அப்போது ஒர்க் டன் பை எஃபிஷியன்சி தான் வந்து என்னது டைம். அப்போது ஒர்க் டன் வந்து என்னது 90% ஆஃப் ஒர்க். ஸோ 90% ஆஃப் ஒர்க் டன்னை யார் கம்ப்ளீட் பண்ணுறா? தீபக். ஸோ ஒர்க் டன் பை எஃபிஷியன்சின்றது தெரியாதுன்றதுனால டீன்னு எடுத்துக்கிறேன். இது எடுத்துக்கக்கூடிய டைம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, டைம் பாவனா ரெக்வயர்ஸ். பாவனா இந்த டைம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, பாவனா வந்து என்ன 60% ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமுக்கு ஈக்குவல். ஸோ பி. ஸோ ஒர்க் டன் கேன்சல், பர்சன்டேஜ் கேன்சல், 0 கேன்சல், 2 3. அப்போது பி பை டி ஈக்குவல் டு 2/3. இதுதான் என்னது எஃபிஷியன்சி, இவங்க 2 பேருக்கான எஃபிஷியன்சி. ஹவு மெனி டேஸ் வில் தீபக் டேக் டு ஃபினிஷ் 40% ஆஃப் ஒர்க். 40% ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு தீபக் எவ்வளோ நாள் எடுத்துப்பான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ தீபக் டி இன்ட்டு டைம் ஈக்குவல் டு எவ்வளோ 40% ஆஃப் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் வந்து நம்ம எப்படி தெரியும்? ஸோ டியோட எஃபிஷியன்சி 3 இன்ட்டு டி ஈக்குவல் டு 40/100. ஒர்க் டன் வந்து டி ப்ளஸ் பி இன்ட்டு 9 எடுத்துக்கலாமா? ஸோ டி ப்ளஸ் பி வந்து எவ்வளோ 5 இன்ட்டு 9. ஓகேவா? ஸோ 0 0 3 3 5 2 2 2. அப்போ 3 2s are 6. அப்போ தீபக் எடுத்துக்கூடிய டைம் வந்து 6 days. புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஆரவ் அண்ட் வீர் இன்வெஸ்டட் இன் த ரேஷியோ ஆஃப் 4:5. ஸோ ஆரவ் வீர் 4:5 ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 4 months கழிச்சு குணால் ஜாயின்ஸ் வித் 3 times வீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். வீஸோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 5. அதில் 3 times வந்து என்ன பண்ணுறான், 3 times அதிகமாக வந்து குணால் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போது 15. இது குணால் எப்போது 4 months கழிச்சு. அப்போது ரிமைனிங் வந்து என்ன இருக்கும் 8 months தான் இருக்கும். இவங்க 12 monthsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இஃப் த டோட்டல் ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் இஸ் ₹4,560. டோட்டல் ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது ஆரவோட ஷேர் வந்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரேஷியோ எழுதினதுக்கப்புறம் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணணுமா, 4 3 2. ஸோ 3 4s are 12, 3 5s are 15. ஸோ 4 5 10. அப்போது டோட்டல் ப்ராஃபிட் வந்து 10 5 19 ஈக்குவல் டு 4,560. 19 2s are வந்து 38 7 76 240. ஒரு ஷேர் வந்து 240. அப்போது ஆரவ் வந்து எவ்வளோ 4 ஷேர் 4 இன்ட்டு 240. அப்போ எவ்வளோ 960. இது வந்து ஆரவோடைய ஷேர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், நிஷா ஸ்பெண்ட்ஸ் 20% ஆஃப் her monthly salaries on groceries, then 15% of what remains on rent. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம், ஸோ அவளுடைய டோட்டல் சேலரியை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100xன்னு எடுத்துக்கிறேன். இதில் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா 20%னா 20x வந்து க்ராசரிஸ்க்கு செலவு பண்ணுறா. அண்டு 15% ஆஃப் வாட் ரிமைன்ஸ், மீதி எவ்வளோ இருக்கும் 80x இருக்கும். இதில் 15%, அப்போது 15/100 ஆஃப் 80x. இதை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ரெண்ட்டுக்கு செலவு பண்ணுறா. அண்டு 40% ஆஃப் த நெக்ஸ்ட் ரிமைண்டர். இப்போ இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 85/100 80x வந்து பேலன்ஸ் இருக்கும். இதில் 40% வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா 40/100 85/100 80x எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறா. இஃப் ஷி இன்வெஸ்ட் த ரிமைனிங் ₹6120 இன் ஏ ஃபிக்ஸ்டு டெபாசிட். இப்போ இதில் மீதி இருக்கும், இல்லை மீதி எவ்வளோ இருக்கும் 60% இருக்கும். இதில் 60% என்ன பண்ணுறா அப்படின்னா 60% வந்து எவ்வளோ 6,000
120 rupees இதை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறா. ஸோ மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது 60%, 60/100 இன்ட்டு 85/100 இன்ட்டு 80x வந்து இதோடைய வேல்யூ வந்து என்ன 6120. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 0 0 0 0. ஸோ 6 1020. நெக்ஸ்ட்டு 5 12 கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 2s are 8, 25, 5 5s are 25, 5 1s are 5, 17, 60, 30. x is equal to 150. அப்போது அவளுடைய சேல்ரி வந்து என்னது 100x. அப்போது 100 into 150, 1512 15,000 தான் அவளுடைய சேல்ரி. ஓகேவா?